வெனிசுலா மீதான அமெரிக்க தாக்குதலின் பின்கதை என்ன, யார் இந்த நிக்கோலஸ் மதுரோ என்பதை பிடி எக்ஸ்பிளைன்ஸ் பகுதியில் பார்க்கலாம். அடிப்படையில் ஒரு பேருந்து ஓட்டுநராக வாழ்வை ஆரம்பித்தவர் நிக்கோலஸ் மதுரோ. தொழிற்சங்க தலைவரானது அவரது அரசியல் வாழ்வின் தொடக்கமானது. வெனிசுலாவின் அதிபராக ஹீகோ சாவேஸ் உருவெடுத்த 1999க்கு பிறகு மதுரோவின் அரசியல் வாழ்வும் வேகம் பிடித்தது. கட்சியிலும் ஆட்சியிலும் பல முக்கிய பொறுப்புகளை மதுரோவிடம் ஒப்படைத்தார் சாவேஸ். விரைவில் சாவேஸ் அமைச்சரவையில் வெளியுறவு அமைச்சரான மதுரோ தொடர்ந்து சாவேஸுக்கு அடுத்த நிலையில் துணை அதிபரும் ஆனார். 1999 முதல் 2013ஆம் ஆண்டு வரை வெனிசுலாவின் செல்வாக்குமிக்க தலைவராக திகழ்ந்த சாவேஸ் உலகளாவிய அளவில் இடதுசாரிகள் மத்தியில் புகழையும் பெற்றிருந்தார். அதே சமயம் அமெரிக்காவால் எரிச்சலுடன் பார்க்கப்பட்டார். கியூபாவை தொடர்ந்து இன்னொரு எரிச்சலாக வெனிசுலாவை பார்த்தது அமெரிக்கா. இத்தகைய சூழலில்தான் 2013இல் சாவேஸ் மறைவுக்கு பிறகு வெனிசுலாவின் அதிபர் பதவி மதுரோவிடம் வந்தடைந்தது. இந்த 12 ஆண்டுகளில் கட்சியிலும் ஆட்சியிலும் தன்னுடைய பிடியை வலுவாக மதுரோ வைத்திருந்தாலும் சாவேஸ் போன்று மக்கள் செல்வாக்கு மிகுந்த தலைவராக அவர் இல்லை என்ற குரல்கள் ஒலித்தன. எதிர்ப்போரை கடுமையாக ஒடுக்குகிறார், எதேச்சதிகாரியாக நடந்து கொள்கிறார் என்று குற்றச்சாட்டுகள் நிறைந்திருந்தன. வெனிசுலாவின் எண்ணெய் வளம், அது சீனாவுடன் கொண்டிருந்த உறவு, வெனிசுலாவில் வேரூன்றி உள்ள இடதுசாரி சித்தாந்தம், அரசியல் சூழல் காரணமாக அமெரிக்காவை வந்தடையும் புலம்பெயர் வெனிசுலியர்கள், இந்த காழ்ப்புகளுக்கு மத்தியில் அமெரிக்காவை வந்தடையும் போதைப் பொருள்களுக்கு வழிபாதையாக வெனிசுலா கடல் பகுதி பயன்படுத்தப்படுகிறது எனும் குற்றச்சாட்டையும் சுமத்தி வந்தது அமெரிக்கா. மதுரோவை வீழ்த்த சரியான தருணம் பார்த்து வந்த அது 2024 வெனிசுலா தேர்தலுக்கு பிறகு அதற்கான வேலைகளை ஆரம்பித்தது. 2024 அதிபர் தேர்தலில் மதுரோ வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். ஆனால் எதிர்க்கட்சிகளோ அவர்களின் வேட்பாளரான எட்முண்டோ கோன்சலஸ் அமோக வெற்றி பெற்றதாகவும் தேர்தல் முடிவு மதுரோவால் கைப்பற்றப்பட்டதாகவும் கூறின. முன்னதாக வெனிசுலாவின் முதன்மை எதிர்க்கட்சி தலைவரான மரியா கோரினா மச்சோடா தேர்தலில் போட்டியிட தடை செய்யப்பட்டதால் அவருக்கு பதிலாக நிறுத்தப்பட்டவர் கோன்சலஸ். இந்த பின்னணியில்தான் 2025 அமைதிக்கான நோபல் பரிசு மரியா கோரினா மச்சோடாவுக்கு வழங்கப்பட்டது. வெனிசுலாவை குறிவைத்த பிறகு உலகின் மிகப்பெரிய கடற்படை கப்பலான USS ஜெரால்ட் ஃபோல்ட் உட்பட 15,000 வீரர்களுடன் பெரும் துருப்புகளை கரீபிய கடல் பகுதிக்கு அனுப்பியது. 1989இல் அமெரிக்கா பனாமாவை ஆக்கிரமித்த காலத்துக்கு பிறகு இந்த பிராந்தியத்துக்கு அனுப்பப்பட்ட மிகப்பெரிய படை இதுதான் என்பதால் அப்போதே வெனிசுலா மீது பெரும் தாக்குதல் நடத்தக்கூடும் எனும் எண்ணம் எழுந்தது. சமீப மாதங்களாகவே போதைப் பொருட்களை கடத்துவதாக சொல்லி வெனிசுலா படகுகள் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வந்தது அமெரிக்கா. இப்படிப்பட்ட சூழலில்தான் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நவம்பர் 21ஆம் தேதியன்று மதுரோவுடன் தொலைபேசியில் பேசியதாகவும், மதுரோ தனக்கு நெருக்கமானவர்களுடன் வெனிசுலாவை விட்டு வெளியேறச் சொன்னதாகவும், இதை கேட்காத பட்சத்தில் நடவடிக்கையை எடுக்க தயாராக இருக்குமாறு எச்சரித்ததாகவும் கூறப்பட்டது. மதுரோ இதை ஏற்காத நிலையில் வெனிசுலாவை சுற்றியுள்ள வான்பரப்பு மூடப்பட்டதாக அறிவித்தார் டிரம்ப். அதன் தொடர்ச்சியாகத்தான் ஜனவரி 3ஆம் தேதியன்று வெனிசுலா மீது அமெரிக்கா வான் தாக்குதல் நடத்தியதாகவும் அதிபர் மதுரோ அமெரிக்க படைகளிடம் பிடிபட்டதாகவும் அறிவித்திருக்கிறார் டிரம்ப். அமெரிக்காவின் இந்நடவடிக்கை வெனிசுலாவை தாண்டி ஒட்டுமொத்த தென் அமெரிக்க கண்டத்திலும் அதிர்வலைகளை உண்டாக்கியுள்ளது. அடுத்து கொலம்பியா மீது அமெரிக்க படைகள் பாயலாம் என்ற அச்சமும் நிலவுகிறது.